அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்இபி 2025 எக்ஸாம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு வந்து கண்டிப்பாக காலையில் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல் த பெஸ்ட். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ நல்லபடியாக இது வரைக்குமே படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு உண்டான ரிவிஷன் நேரம் அப்படின்றத சொல்றது. ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்குண்டான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அதை எதிர்கொள்வது எப்படி, லாஸ்ட் மினிட் டிப்ஸ், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் முழுக்க சொல்ல போகிறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் தான், அதாவது உங்களுக்கு வந்து 2 எக்ஸாமே வந்து சிபிடி எக்ஸாம் தான். அதனால வந்து உங்களால் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக எக்ஸாம் எழுதிட முடியும். சரியா, மவுஸை வச்சு தான் கிளிக் பண்ண போறீங்க. சரிங்களா, மவுஸை வச்சு தான் கிளிக் பண்ண போறீங்க. சிபிடி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேங்க, தயவுசெய்து அதை போய் பார்த்துருங்க. சரியா, எப்படி இருக்கு, அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆன்சர் கிளிக் பண்றப்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியில் நீங்க சப்மிட் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா டைம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும், நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான். சரியா, இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். சார் என்ன சார் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்றீங்க, என்ன சார் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் ஜிஎஸ் ஆப்டிடியூடு, தமிழ் ஜிஎஸ் ஆப்டிடியூடு. ஸோ இது பார்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இது மொத்தமாக வந்து தமிழும் ஜிஎஸ் ஆப்டிடியூடும் சேர்த்து கொடுத்தாங்க. இப்போ தமிழ் வந்து 100 கொஸ்டின் தனியாக ஒரு பார்ட்டாகவும் ஜிஎஸ் ஆப்டிடியூட் ஒரு பார்ட்டாகவும் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் இன்க்ளூடிங் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஜிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. இதே தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஜிஎஸ் ஆப்டிடியூட் சேர்ந்து 100 கொஸ்டின்ஸ்ல வரப்ப வரிசையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இடையில உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வரப்ப அந்த இடத்துல உங்களோட டைம் வந்து என்ன ஆகும், ரொம்ப டிலே ஆகும். சரியா, அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ், சரி மினிமம் 30 மினிட்ஸ்ல நீங்க முடிக்கணும். அப்படி இல்லைன்னா 45 மினிட்ஸ், அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துல தமிழை நீங்க கண்டிப்பா முடிச்சே ஆகணும். சரியா, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆன்சர் போடுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு ஏதாச்சும் ஒரு ஏபிசிடி ஆப்ஷனை தயவு செய்து கிளிக் பண்ணி வச்சுட்டாங்க. கிளியராங்க, ஏதாச்சும் ஒரு ஏபிசிடி ஆப்ஷன் உங்களுக்கு இதுதான் தோணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுதோ அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எது ஆன்சர்னு உங்களுக்கு தோணுதோ அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்கான்சியஸ் மைண்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தோன்றதான் ஆன்சர். யோசிக்காம அதை கிளிக் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போயிருங்க. சரியா, இது முக்கியமான கொஸ்டின் தமிழை பொறுத்த வரைக்கும். அப்ப தமிழ்ல என்னென்ன சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்த வரைக்கும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுல இருந்து 5 கொஸ்டின் வருது. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 5 கொஸ்டின். ஒருமை பன்மையில இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒருமை பன்மையில இருந்து 2-3 கொஸ்டின். பேராகிராஃப் வச்சு என்னது கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின். அப்ப இந்த 5 10 கொஸ்டின் ஆயிடுச்சு. கலைச்சொற்கள்ல இருந்து 15 கொஸ்டின். கலைச்சொற்கள்ல இருந்து 15 கொஸ்டின். அப்ப என்னாச்சு 20 கொஸ்டின். இப்ப இங்கேயே வந்து என்னாச்சு 22 கொஸ்டின் வந்துச்சு. ஓரெழுத்து இருமொழி, கோடிட்ட, அதாவது சரியான சொற்களை, சொற்றொடரை உருவாக்குகள். ஸோ இந்த மாதிரி வரப்போ அதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் அந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்படின்றப்ப 40 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம். 40 கொஸ்டின் அடிச்சா நீங்க தமிழ் பாஸ். அதுக்கு மேல நீங்க 100க்கு 100 அடிச்சாலுமே உங்களுக்கு என்னது தமிழுக்கு ஸ்கோரிங் மாதிரி கிடையாது. சரியா, தமிழ் வந்து ஈஸியா அடிச்சிடலாம். இந்த தமிழுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் எதுவுமே படிக்கல அப்படின்னு தமிழ் எலிஜிபிலிட்டி ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம். அதுல வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸா சில முக்கியமான டாபிக்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து போட்டிருக்கோம். இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கடைசியில எதையுமே படிக்கலனாலும் தயவு செய்து இதை போய் படிச்சுட்டு போங்க. அப்படி இல்லை சார் நம்ம மெட்டீரியல் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட தமிழ் மெட்டீரியல் இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 300 பேஜஸ் கிட்ட தான் உங்களுக்கு வரும். சரியா, ஸோ அதனால வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே. காமன் ஃபார் ஆல் டெக்னிக்கல் எக்ஸாம். தமிழ் வந்து இப்போ முடிச்சிட்டீங்க. சரியா, தமிழ் வந்து முடிச்சிட்டீங்க. அடுத்து வந்து ஜிஎஸ். அடுத்து வந்து என்னங்க, ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நேற்று வந்து அந்த முழு மாதிரி தேர்வில் நம்மளால மேக்ஸ் 120 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். முடிஞ்சா 80 கொஸ்டின் என்ன பண்றேன் இன்னைக்கு போட்டுடுறேன். அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸோட ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு 3 பார்ட் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மேக்ஸுக்கு. இந்த இருக்கு பாருங்க, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இதுல வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோல 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை ஓரளவுக்கு கடைசி நேரத்துல பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரிங்களா, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தயவு செய்து பார்த்துட்டு போங்க. சரியா,
கிளியராங்க? சரியா? ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்கோரிங் பார்ட் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது மேக்ஸில். இதில் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 2 கொஸ்டின், அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். HCF LCMல மினிமம் 3 to 4 கொஸ்டின் வரும். அதே மாதிரி ஒர்க் மற்றும் காலம் மற்றும் வேலையில் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின். ஸோ இந்த 4 இதில் 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி இதில் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயே மேக்ஸிமம் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. சரியா? அதே போக உங்களுக்கு ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸு, அதே மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர்ஸு, மிஸ்ஸிங் நம்பர்ஸு, பகடையில் இருந்து, அதுக்கப்புறம் எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால பயப்படவே வேணாம். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸாம் காலில் தயவு செய்து பதட்டப்படாதீங்க. கொஸ்டின் கஷ்டமாக வந்தாலும் சரி, ஈஸியாக வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்ம அட்டன் தான் பண்ண போகிறோம். நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்மளால முடியலன்னா, ஏன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி தான் யாரோ ஒருத்தர் போஸ்டிங் வாங்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து தயவு செய்து யோசிக்காம என்ன பண்ணுங்க, நமக்கான எக்ஸாம் இதுதான், ஸோ இன்னைக்கு விட்டா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பொறுமையா ஒவ்வொரு கொஸ்டினையும் படிங்க. நல்லபடியா ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு லைன் வாரியா கடைசி வரைக்கும் படிக்கணும். இந்த கடைசி வார்த்தையில தான் எது சரியானது, எது தவறானது, தவறாக அல்லாதது தேர்ந்தெடுன்னு ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு அதை வந்து ஆன்சர் பண்ணிடுவோம். இப்ப கீழ்கண்ட ஒரு ட்ரொல் எதிர்ச்சொல் அல்லாதது எதுன்னு கேட்பாங்க. ஒரு வார்த்தையை கூட்டிட்டு எதிர்ச்சொல் அல்லாதது அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த இடத்துல டக்குன்னு எதிர்ச்சொல்ல மட்டும்தான் பார்ப்போம், அல்லாதது எதுன்ற வார்த்தையை பார்க்க மாட்டோம். ஸோ அதனாலதான் பொறுமையா படிங்க அப்படின்றது சொல்லு. அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேஜரா இம்பார்ட்டன்ஸா கேட்பாங்க. ரொம்ப பெரிய விஷயமா கேட்க மாட்டாங்க. சரியா? ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும். பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோய்கள்ல இருந்தும், அதே மாதிரி மரபியல் சம்பந்தமா, உடல்நலம் சுகாதாரம் சம்பந்தமா இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அது போக இது பேசிக்கா 5 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க, அதனால அதை விட்டுருங்க. புவியியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறுகள், அப்புறம் இந்தியா மேப்ல காலநிலைகள், இதெல்லாம் வந்து முக்கியமா கேட்பாங்க. இதுல 5 கொஸ்டின். இதுக்கெல்லாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். சரியா? நம்மளால வீடியோ போட முடியலனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா இந்த கீழே பிளேலிஸ்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோனாச்சும் தயவு செய்து பார்த்துருப்போங்க. இந்த இருக்கு பாருங்க, பொது அறிவு டெஸ்ட் சீரியஸ். பொது அறிவு டெஸ்ட் சீரியஸ் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கும், 1.5 மணி நேரம். அதையாச்சும் தயவு செய்து கடைசி நேரத்துல எதுவுமே படிக்கல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையாச்சும் படிச்சுட்டு போங்க. சரியா? கிளியராங்க? அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் முக்கியமா கேட்பாங்க, குப்தர்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதியார் தமிழ்லயே வருவாரு, இங்க ஹிஸ்டரியிலேயே வராரு. சரியா? அதே மாதிரி பெண் விடுதலை போராளிகள், முத்துலட்சுமி அம்மையார், மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், சுபாஷ் சந்திர போஸ், இந்த முத்துலட்சுமி அம்மையார், மூவல் ராமதாஸ் பெண் விடுதலை போராட்டக்காரர்கள். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் இவங்களை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அடுத்து இந்திய ஆட்சியாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விதிகள், அரசியல் அமைப்பு சார்ந்த விதிகள், பகுதிகள், சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், அப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா, அப்புறம் மக்களவை, மாநிலங்களவை, இதோட விதிகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நுகர்வோர் பாதுகாப்பு அமைகள், இதுல வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங், இதுதான் நிறைய மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு டாபிக் இந்திய அரசியல் அமைப்பு, இந்த எல்லா டாபிக்கையும் வந்து 15 கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங், கூற்று காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான அல்லாத இணை, தவறாக இருக்கிற இணை, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஓகே. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் திட்டக்குழு, 5 இயர்ஸ் பிளான், அப்புறம் பேங்க், இந்திய ரிசர்வ் வங்கி, அப்புறம் நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் தயவு செய்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுனா இதுல வந்து திருக்குறள், அப்புறம் வந்து சங்ககால இலக்கியங்கள், விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு, இது அங்கேயும் வரும் இங்கேயும் வரும். அப்புறம் தொடக்க கால கிளர்ச்சிகள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், ஸோ இவங்களாம் முக்கியமான கொஸ்டின். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50க்கு மேலே கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் அது வரக்கூடிய கொஸ்டின்ஸை பொறுத்து தான் இருக்கு. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும், பட் இல்லைனாலும் நீங்கள் என்னது, சில நேரம் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும், சில நேரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். சரியா? எலிமினேஷன் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து எலிமினேஷன் மெத்தடு, கூற்று காரணங்கள் வச்சுனா எது சரி எது தவறு அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 2 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ சேஃப்டி ரூல்ஸ், ஹேண்ட்லிங் டூல்ஸ் இருக்குன்னா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ல இருந்தும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ல இருந்தும் கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் வந்துட போகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. அப்ளிகேஷன் பேஸ்டு, ஃபார்முலா பேஸ்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் பேஸ்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன யூஸ் ஆகும், அந்த இடத்துல ஏன் இது நடக்குது, இந்த மாதிரி காரணங்களை பேஸ் பண்ணி இதை மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த பேப்பர் 2க்கு 10 யூனிட்டும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 10 யூனிட்டும் பக்காவா வீடியோ போட்டிருக்கோம். அது போக மாடல் டெஸ்ட் வந்து 2 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். எலக்ட்ரீஷியன் அண்டு நம்மளோட மாடல் டெஸ்ட்டும் போட்டிருக்கோம். தயவு செய்து அதையாச்சும் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போங்க. சரியா? தயவு செய்து அதையாச்சும் பார்த்துட்டு போங்க. ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இது கடைசி நேரத்தில் வாங்கணும்னு நினச்சி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் தாராளமாக. இல்லை சார் நான் அடுத்த வருஷத்துக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னா அடுத்து எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஆஃப்டர்நூன் மொதல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் தமிழில் வந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க, ஜிஎஸ்ல வந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க, ஆப்டிடியூட்ல இதுல இருந்துலாம் கொஸ்டின் கேட்டாங்க, ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ்க்கு இதெல்லாம் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி கொஸ்டின் டஃபா ஈஸியா அப்படின்றதையும் மறக்காம என்ன பண்ணுங்க சொல்லலாம். அதே மாதிரி ஆஃப்டர் ஈவினிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேப்பர் 2 எப்படி இருந்துச்சு, நம்ம மெட்டீரியல் வந்து கொஸ்டின் வந்துச்சா, எப்படி இருந்துச்சு, என்னமா இருந்துச்சு, கஷ்டமா ஈஸியா, அதையும் வந்து அனாலிசிஸ் வீடியோ போறதுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பரை சொல்லுங்க. அப்போதான் மற்றவங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியும். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக எழுதணும். ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஸோ இன்னைக்கு நீங்கள் நல்லபடியாக முத நாளே வந்து என்ன பண்ணணும், நல்லபடியாக தூங்கி எந்திரிங்க. சரிங்களா? காலையில வந்து அவசரமா ஓடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 hour பிஃபோரே வந்து என்னது எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. ஸோ அதை பத்தின வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சிபிடி எக்ஸாமுக்கு வீடியோ போட்டிருக்கோம். தமிழுக்கு, மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ கீழே பிளேலிஸ்ட் லிங்க்ல இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க கடைசி நேரத்தில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துட்டு போங்க தயவு செய்து. சரியா? ஸோ இதுதான் சொல்ல வேண்டியது. ஸோ அதனால பதட்டப்படாம, பயம் இல்லாம, நல்ல நம்ம அதாவது ஒரே நினைப்போட என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதணும். ஸோ தெளிவா இருங்க. எந்தெந்த ஆன்சர் கிளிக் பண்றோம் அப்படின்றது தெளிவா இருங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் 5 நாள் கழிச்சு தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது அப்டேட் ஆனோன்னா ஆன்சர் கீயோ எதுனாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து இதை பத்தின அப்டேட் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிட்டோங்க. இதுதான் நம்மளோட ப்ரீ லெசனுக்கு உண்டான கடைசி வீடியோவாக இருக்கும். அடுத்து எக்ஸாமை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். இல்லாட்டி முடிஞ்சால் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் 80 கொஸ்டினை சால்வ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பார்த்துட்டு நல்லபடியாக என்ன பண்ணுங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கணும், நல்லபடியாக எல்லாரும் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சார்பாகவும் ப்ரே பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.